புதைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த 71 வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அவரோட வில் பவர் மட்டும்தான். நிறைய யூடியூப்ல என்னென்னமோ தப்பு தப்பா சொல்றீங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க. என்னன்னு அது எல்லாமே போய் எங்க அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்கு. யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார். எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு. அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் அவர் எங்க வீட்டுல குமாரண்ண சோமன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவரை கிட்ட கேட்டு யூடியூப்ல அவர் நடிச்ச எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி 25ஆம் தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு, ராசாத்தி 1ல இருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார். டிசம்பர் 25 இது யாருக்கும் வெளியே தெரியாது, எனக்கே தெரியாது. எங்க டிரைவர் குமாரண்ணன் சோமனன் தான் சொன்னாங்க. அப்ப சிசிடிவில பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் 25 அவர் கேட்டுட்டு இருந்தார். 26 அட்மிட் பண்றோம். எப்பயுமே வந்துருவாருன்னு மாதிரிதான் இருந்தோம், ஆனா வரல. கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை பெறுகிறேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்க செஞ்சது. அதே மாதிரி நிறைய பேர்னால வர முடிஞ்சிருக்கும், வர முடியாம போயிருக்கலாம். இது எல்லாமே நாங்க புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை, கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும், உங்களுக்கு உங்க கேப்டனை பத்தி தெரியும். யார் மேலேயும் வருத்தம் இல்லை. வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்களும் உங்களோட மனசுல கேப்டனும் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நிச்சயம் எங்க அப்பாவோட கனவை நாங்க நிறைவேற்றுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.